கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னையும் சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஆண்டவர் கோடான கோடி நன்றி. அதே மாதிரி உங்கள் எல்லார் மத்தியிலையும் என்னோட சாட்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஸோ நான் சின்னதுலேருந்து சபைக்கு போகிறது உண்டு. அம்மா அப்பா கூட போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். ஸோ என்னோடய வாலிப பிரயாணத்தில் தான் வந்து நான் ஆண்டவரை பற்றின அறிவு வந்து எனக்கு வந்துச்சு. என்னோடய டீனேஜ்லேயும் அந்த டைமில் தான் வந்து நான் ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டுடைய பாதத்தில் ஜெபிச்சு எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்கிற அனுபவம் எனக்கு அப்போதுலேருந்து வர ஆரம்பிச்சுது. இப்போ வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது மூலயமா கூட ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுத்தாரு. என்னுடைய கணவர் அன்பான கணவராக எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய கணவர் மட்டும் இல்லாமல் கணவருடைய குடும்பமும் எனக்கு அன்பான குடும்பமாக கிடைச்சதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அண்ணனை எப்படி தெரியும்னா வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணி நடத்தி வச்சது வந்து அண்ணன் தான். ஸோ அப்போ வந்து அவங்கள ஒரு பாஸ்டராக எங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து மேரேஜ் லைஃப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நினச்ச மாதிரிலாம் இருக்காது. மேரேஜுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணும்போது எல்லாமே ஒரு புது இதுவாக தான் இருந்தது. ஹேண்டில் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆண்டவர் அந்த நேரத்தில் ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் வழி நடத்தினாங்க. அப்போ நிறைய பிரச்சனைகள் எங்கள் இது ஃபேமிலியில் இருந்துட்டு தான் இருந்தது. என்னென்னா கணவருக்கு வந்து ஒரு சரியான வேலையில் நல்ல ஒரு சம்பளம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க தேர்ந்தெடுத்த ஃபீல்டு வந்து என்னென்னா கிரிக்கெட் தான். ஸோ அது மூலிமா அவங்களுக்கு போகணுன்னு தான் அவங்களுக்கு ஆசை. ஆனால் என்னென்னா அந்த ஃபீல்டு மூலிமா அவங்களுக்கு வேலை இல்லை. அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி இப்படி ரன் பண்ணும்போது நான் நிறையா வந்து ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்தேன். முன்னாடி எப்படின்னா நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் மூலிமா நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டுட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ என்னென்னா ப்ரேயர் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்காமல் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆனால் அதோட உணர்ச்சியும் எனக்கு இல்லாமலே இருந்துச்சு. அப்போது வந்து ஆனால் வந்து கணவருடைய அண்ணன் குடும்பத்தில் வந்து ப்ரேயர் மீட்டிங்லாம் வைப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து கலந்துக்கும் போது பைபிள் படிக்கிறது, சாட்சி சொல்கிறது, அதையெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது என்னோடய பழைய லைஃப்பை வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம யூத் மீட்டிங்கில் சாட்சி சொல்லியிருக்கோம், எவ்வளோ வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம், எப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம லைஃப்பில் ஏன் ப்ரேயரே இல்லாமலே இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும். அந்த டைமில் நம்ம இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனாலும் என்னென்னா அது அப்படியே வேலை அது இதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா அண்ணன் ஒரு தடவை ப்ரேயர் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்டாங்க, இன்றைக்கி பைபிள் படிச்சிங்களா, யாரெல்லாம் பைபிள் படிச்சிங்க அப்படின்னும் போது கை தூக்க முடியல. ஏன்னா நாங்கள் பைபிள் படிக்கலை அன்றைக்கி. அதே மாதிரி யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணிங்கன்னு கேட்கும்போதும் கை தூக்க முடியல. பாப்பா ப்ரேயரும் பண்ணுறதில்ல தினமும். ஸோ அதுக்கப்புறம் நிறையா யோசிக்க ஆரம்பித்தேன், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், இதனால தான் நம்மளோட லைஃப் இப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறையா உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து எங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிச்சுட்டு போவாங்க. அப்புறம் நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க அண்ணன் எங்களுக்கு, இப்படி ப்ரேயர் பண்ணுமா அப்படி ப்ரேயர் பண்ணுமான்னு சொல்லும்போது நிறைய நம்ம யோசிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நான் பழையபடி நம்ம இருக்கணும். ஏன்னா நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது மேரேஜுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணும்போது ஒரு சேர் ஒன்று பக்கத்தில் போட்டுட்டு ஏசப்பா என் பக்கத்தில் தான் இருக்காங்க, நான் சொல்கிறது கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி நான் ஆண்டவரோட பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அப்படியே அது எல்லாமே மாறி போய் என் வழியை பார்த்து நான் போயிட்டுருக்கிறேன். வேலை, ஃபேமிலி, குடும்பம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இப்படியே போயிட்டு இருந்தேன். நிறைய எனக்குள்ளே உணர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வைராக்கியம், கஷ்டம், கவலை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்க ஆண்டவர் நிறைய அற்புதங்களை வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. எல்லா விஷயங்களும் எனக்கு ஆண்டவர் வந்து கொடுத்தது எல்லாமே பெரிய சாட்சி தான். அதுக்கப்புறமா என் கணவருக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல, அவங்க எதிர்பார்த்த இடத்துல கிரிக்கெட் மூலியமா ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலையிலே வந்து சும்மா கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுலேருந்து ஒரு முன்னேற முடியாது. நிறைய பேர் வந்து அவங்கள தாழ்த்தணும்னு தான் நினச்சாங்க. நிறைய அவமானங்கள், எதையுமே அவங்க பண்ணுற விஷயம் எதுவுமே வெளியே வராது. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதனால் பயங்கர டென்ஷன் அவங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் வீட்டில் தான் வந்து காமிப்பாங்க. கோவமெல்லாம் எங்கள் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் தான் இருந்துச்சு. இவங்க கோவம் காட்ட சரி பரவாயில்ல, நீங்கள் எங்கள் மேலே கோவம் காட்டுறீங்களா, நான் ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்க ஆரம்பித்தேன். அதிகமாக பைபிள் படித்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். என் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் முன்னாடி தான் ஊற்றினேன். ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு 5th டிவிஷனில் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு 1st டிவிஷனில் ப்ரொமோஷன் கிடைக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. யார் மத்தியில் தலை குனிஞ்சு போனாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவர் தலையை உயர்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎல்ல வந்து விபி திருவள்ளுவர் வீரன்ஸ்ன்ற ஒரு டீமில் பிளேயராக இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிருக்கு, இனிமேல் நான் விளையாடுறத வந்து நீ டிவியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த
வருஷம் கூட திருச்சி டீமில் வந்து அவங்கள ஒரு கோச்சாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. எவைகளெல்லாம் நம்ம கதவை பூட்டிட்டு அந்த ரங்கத்தில் அழுது ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் அநேகர் முன்னாடி நம்மளை சாட்சியாக வைக்கிறாங்க. அந்த இது மூலயமா கூட அவங்கள பற்றின இன்டர்வியூலாம் நிறையா வர ஆரம்பிச்சுது. அதில் ஒரு இன்டர்வியூ வந்து டிடி நெக்ஸ்ட்டில் அவங்கள பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஒரு பெரிய பிக்சரோட அந்த பேப்பரில் வர ஆரம்பிச்சு போட்டாங்க. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அண்ணன் எப்படின்னா எங்கள் மாதந்தோறும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்து வசனங்களை சொல்லி வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஆண்டோடைய நாமத்தினால எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. அவங்க ப்ரேயர் எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிறோம். அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த பைபிளோட விளக்க உரையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு அது பெரிய அற்புதத்தை செஞ்சிட்ருக்கு. என்னுடைய ப்ரேயரோட இதையும் வந்து அதிகம் பண்ணி கொடுத்துருக்கு. அவங்க ஊழியங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லும்போது அவங்க ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்படி ப்ரேயர் பண்ணுங்கள், இத்தனை நிமிஷம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், இத்தனை நிமிஷம் ஆண்டவர் ஆராதிங்க, இத்தனை நிமிஷம் துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ப்ரொசீஜராக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. அவங்களுடைய ப்ரேயருக்காக மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் செய்வாங்க. இப்போ நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், ஜெபம் என் கூட இருக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்கன்னு விசுவாசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் மத்தியில் வந்தால் கூட எனக்கு ஆண்டவரை தெரிஞ்சது இல்லாமல் ஆண்டவருக்கு என்னையும் தெரியுன்ற ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது. என்னோட சாட்சியை எல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி.